ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரம் கடந்த வாரம் படுக்கை என்ற தலைப்பிலே 4 தலைப்பிலே நாம் தியானித்தோம். கண்ணீரால் நினைக்கின்ற படுக்கை, வியாதியை மாற்றுகின்ற ஒரு படுக்கை, இன்னுமாய் தியானம் செய்கின்ற ஒரு படுக்கை, பாவம் மன்னிக்கப்பட்ட படுக்கை என்று சொல்லி கடந்த வாரம் 4 படுக்கையை குறித்து தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று 3 தலைப்புகளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே, பள்ளத்தாக்கிலே அவலீலி, சாரோனிலே ஓ ரோஜா. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே, வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தேன், ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே, உலகமென்மையாவும் நஷ்டமாய் எண்ணிடுவேன், சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்தே சாத்தானை முறியடிப்பேன். ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே, இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ, அல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே, பள்ளத்தாக்கிலே அவலீலி, சாரோனிலே ஓ ரோஜா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உமக்கே ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இன்றைய நாள்ல கூட திருமாய் படுக்கையை குறித்து தியானிக்கலாம் என்று சொன்னேன். முதலாவது படுக்கை பரிசுத்தவான்களின் படுக்கை. சங்கீதம் 149 5ஆம் வசனம் வாசிங்க. பரிசுத்தவான்கள் மகிமையோடே களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளில் மேல் கம்பீரப்பார்கள். பாத்தீங்களா, பரிசுத்தவான்களுடைய படுக்கை எப்படி இருக்குதான்? அவங்க படுக்கையிலேயே களி கூறுவாங்களாம், அந்த படுக்கையிலேயே கம்பீரிப்பாங்களாம். பரிசுத்தவான்களுடைய படுக்கை அப்படி இருக்கு. இன்றைக்கு உங்களுடைய படுக்கையும் என்னுடைய படுக்கையும் எப்படி இருக்கு? எத்தனையோ பேருக்கு ஏண்டா இரவு நேரம் வருதுன்னு இருக்கு இல்லையா? அந்த தூக்கம் வர மாட்டேங்குது, பலவிதமான பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கு. அப்போ இந்த பரிசுத்தவான்களின் படுக்கை எப்படி இருக்கான்? தங்களுடைய படுக்கைகளிலே அவர் களி கூறுறாங்களாம். எவ்வளவு சந்தோஷம், கம்பீரிக்கிறாங்களாம். எப்படி இது முடியுது? அப்ப அவங்களும் நம்மள போன்றவங்க தானே, அது எப்படி முடியுது? பரிசுத்தவான்களா இருக்கணும், நாமும் நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? நம்முடைய படுக்கை கம்பீரமா இருக்கணும், களி கூறுதலா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? போன தடவை படித்தோம் கண்ணீரின் படுக்கையில நினைக்கிறாங்கட்டு. ஆனா இந்த நாள்ல கூட நம்முடைய படுக்கை கண்டிப்பாய் கம்பீரமாய் களிக்குத. எப்ப படுக்கலாம், எவ்வளவு சந்தோஷமா ஆண்டவரோடு உறவு கொள்ளலாம், ஆண்டவரோடு நம்ம பேசிக்கொண்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம படுக்கைக்கு நம்ம போகும்படியாக கர்த்தர் கிருபை செய்யணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? முதலாவது வாசிக்கலாம் சங்கீதம் 149 அதுலயே 8-9 வசனங்களை வாசிங்க. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். போதும் பாருங்க, அவர்கள் வாயில கர்த்தரை உயர்த்தும் துதியும். அப்போ பரிசுத்தவான்களுடைய படுக்கை களிப்பும் களி கூறுதலும் கம்பீரமாய் இருக்குது அப்படின்னு சொன்னா அதே சங்கீதத்துலதான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? பாருங்க 149:5 இது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்க வாயில எப்படி இருக்கும்? என்ன இருக்குமா? கர்த்தரை துதிக்கும் துதி. எப்பவுமே கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. படுக்கைக்கு போகும்போதும் கர்த்தரை நல்லா துதிச்சு பாருங்க, ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகள் பட்டயம், அவர்கள் கையில் இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயம் இருக்குமா. தினந்தோறும் படுக்கும் போது நல்ல சங்கீதங்களை மனப்பாடமா சொல்லுங்க, சங்கீத வார்த்தைகளை சொல்லுங்க, வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே அப்படியே படுத்துருங்களேன். அது ரொம்ப அந்த நித்திரை இன்பமா இருக்குங்க. தினந்தோறும் 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 படுக்கைக்கு போகும்போது நல்ல ஒரு
ஒரு பாடலை பாடுங்க, ஸ்தோத்தரித்து மகிழ்ந்து பாடிட்டு அதுக்கு பிறகு அந்த வசனங்களை சொல்லி 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 அப்படியே தூங்கிட்டு அப்படியே தூக்கம் வந்துடும். நமக்கு அந்த களிப்பு கம்பீரம் எல்லாமே அந்த படுக்கையில காணப்படும். அப்ப முதலாவது என்ன, பரிசுத்தவான்களின் படுக்கை எப்படி ஏன் அது கம்பீரமாயும் அது களி கூறுதலுமாய் இருக்கும் அப்படின்னு சொன்னா, படுக்கையிலே கம்பீரிப்பார்களாம். எவ்வளவு சந்தோஷம் இல்லையா, மகிழ்ச்சி. அப்படி திடீர்னு எழுப்புனா கூட அவங்க முகத்துல ஒரு வெளிச்சம் இருக்கும். பாருங்க, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 145:10 பாருங்க. அதுலயே, கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும், உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். பாத்தீங்களா, கிரியைகள்லாம் கம்பீரிக்கும், அவனுடைய பரிசுத்தவான்கள் ஸ்தோத்தரிப்பார்கள். அதுதான் பரிசுத்தவான்கள். ஸ்தோத்திரம், துதி, கர்த்தருடைய வார்த்தை அவர்களுடைய கையில் இருக்குது. வாயில துதி இருக்கு, கையில் என்ன இருக்கு, பட்டயம் இருக்கு. அந்த பட்டயம் என்ன, இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயம் எது, ஆண்டவருடைய வார்த்தைகள். பிரியமானவர்களே, அது எப்பவுமே கைவசமா நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, பாருங்க, ரெண்டாவது பாத்தீங்கன்னா சங்கீதம் 132:16 முதல் வாசிங்க. அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். பாத்தீங்களா, அதில் உள்ள பரிசுத்தவான்கள் முதல்ல என்ன பண்ணுவாங்களாம், கம்பீரிப்பாங்களாம். 132:16 எப்படி பாருங்க, ஆசாரியர்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்களாம், நிறுத்துவாங்க. அதில் உள்ள அந்த ஆசாரியர்லயே உள்ள பரிசுத்தவான்கள் போட்டிருக்கு. 132 முதலாவது வாசம் நம்ம 16ஆம் வசனத்துல, அடுத்தது 9ஆம் வசனம் வாசிங்க. அதுலயே, உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. அப்ப ரெண்டாவது என்னன்னா, முதலாவது துதி ஸ்தோத்திரம், அடுத்தது அதுலயே வசனத்தை நம்ம பிடிச்சுக்கணும், துதிய வாயினால செலுத்தணும், வசனத்தையும் அறிக்கையிடணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிப்பின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுல அப்படிதான் போட்டிருக்கு. அப்படி ரட்சிப்பை உடுத்தி கொள்ளும் போது உம்முடைய பரிசுத்தம், அதிலுள்ள உம்முடைய பரிசுத்தவான்கள், இதிலுள்ள ஆசாரியர்களுக்கு இடையே உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்களாக. பார்த்தீங்களா, அப்ப ரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த இந்த 9ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம் இல்லையா, அதுல பாருங்க, உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து, அங்க ரட்சிப்பை சுதந்திரித்து இருக்குது 16ஆம் வசனம். இங்க நீதியை தரித்து, கர்த்தரே நீதி, அவரையே நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. அப்ப பரிசுத்தவான்களுடைய கம்பீரமும் அவர்களுடைய களி கூறுதலும் படுக்கையில நம்ம ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, இனிமே நம்மளும் அப்படி கடைபிடிக்கணும். 3வது பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது, நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. பாத்தீங்களா, அவர் வருகை, இது ரகசிய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வருகையில நம்ம எப்படி இருக்கணுமா, பரிசுத்தவான்களை போல கரைதிரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் நாம் காணப்படும். அப்பதாங்க நம்முடைய படுக்கை களிக்குறுதலா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தூக்க மாத்திரை போட்டா கூட என்ன பண்ணல, சில பேருக்கு தூக்கம் வரல, இதுக்குன்னு தனியா போய் டாக்டரை போய் பாக்குறாங்க. எனக்கு களிக்குறுதல் இல்ல, எனக்கு என்னுடைய இன்பம், என்னுடைய படுக்கை இன்பமா இல்ல, தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லி மாத்திரையும் அதையும் இதையும் வாங்குறோம் இல்லையா. சில பேர் உக்காந்தே இருப்பாங்க பாருங்க. அப்படிலாம் இல்லாதபடி நம்முடைய படுக்கை பரிசுத்தவான்களுடைய படுக்கை போல கம்பீரமாய் களிக்குறுதலாய் இருக்க வேண்டும் என்று சொன்னா, நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், முதலாவது துதி நம்முடைய வாயில் இருக்கணும். அவரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிழ்ந்து கம்பீரிக்கணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அதுலயே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வேத வசனத்தை நாம் சொல்லிக்கொண்டே தூங்க வேண்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா, ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். நீதியாகிய கர்த்தரை நாம் தரித்து கொள்ள வேண்டும், நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் அவருடைய வருகையிலே நாம் கரைதிரையற்ற பிழையற்றவர்களாய் காணப்படும்படியாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்க, சாதாரணமா நம்முடைய வாழ்க்கையில அதிக சந்தோஷமா கம்பீரமா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு சம்பவத்தை நான் சகோதரர் சாம் ஜபத்துரை புத்தகத்துல படிச்ச. அவர் 14 ஆண்டுகளாக வருமான துறையில இருக்கிறார், வேலை பார்த்தார். அப்போ எத்தனையோ பேர் அந்த வருமான துறையில இருக்கும்போது நிறைய லஞ்ச ஊழல்கள்
ஊழியர்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட வேலை பார்த்தவங்களாம் நிறைய பேர், அவங்க அந்த கனெக்ஷன் வச்சிருப்பாங்கல்ல, அக்கௌண்ட் வச்சிருப்பாங்கல்ல, அவங்கலாம் வரும்போது பெரிய பெரிய கார்ல வெள்ளி பொண்ணு அதெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க, பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு சந்தோஷமே இல்லை. இவர்கிட்ட கேட்பாங்களாம், நீங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? எங்களுடைய படுக்கையில நாங்க சந்தோஷமா இல்ல, ராத்திரி வந்தா தூக்கம் வர மாட்டேது, நீங்க எப்படி இவ்வளவு வேலைகள் மத்தியில சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு கேட்பாங்களாம். அப்ப அவர் உடனே அந்த காஸ்பல் சொல்றதுக்கு, நற்செய்தி சொல்றதுக்கு ஒரு வசதியா இருக்கும். அவரோட பணியாற்றுறவங்களாம் வீடெல்லாம் கட்டிட்டாங்க, எல்லாமே சொந்தமா எல்லாம். காரணம் என்ன? வருகின்ற மனிதரிடத்திலே லஞ்சம் வாங்கி பலவிதமான காரியங்களை, சாபத்தை தேடி அவர்கள் சந்தோஷமா இருக்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய படுக்கையிலையும் சந்தோஷம் இல்லைங்க. ஆனா கர்த்தருக்கு இவரை சொல்லுவாங்களாம் எல்லாம், நீ பிழைக்க தெரியாத மனுஷனா இருக்கிற. இல்ல, ஒருவேளை இந்த உலகத்திலே நான் பிழைக்க தெரியாதவனா இருக்கலாம், ஆனா என் பரலோக ராஜ்யத்திலே என் ஆண்டவர் வரும்போது கரைதிரையற்ற பரிசுத்த கூட்டத்தோடு நான் அங்கே நிரந்தரமாக நான் போய் அங்கே ஒரு பெரிய வீட்டை எனக்கு ஆயத்தம் பண்ணிருப்பான்னு சொல்லி அவர் உள்ளத்திலே நினைத்து சந்தோஷப்படுவாராம். பாருங்க, அவருடைய படுத்த உடனே நான் நல்லா தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்வாராம். இந்த அருமையான வேளையில நீங்களும் நானும் பரிசுத்தவான்களின் படுக்கை எப்படி இருக்கணும்? கரைதிரையற்றவர்களாய் நாம் காணப்படணும், மாசற்றவர்களாய், உலகத்தின் எந்த அசுத்தங்களும் நம் மீது படாதபடி எப்பவும் ஸ்தோத்தரித்து மகிழ்ந்து நாம் இருக்கும்போது நம்முடைய படுக்கை மிகவும் சந்தோஷமாய் இருக்கும், கம்பீரிக்கும், களி கூறுதலாய் இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஒரு பாடலை பாடலாம். உங்கள் படுக்கை சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகனே, பரிசுத்தவான்களின் படுக்கையெல்லாம் களி கூறும் எந்நாளுமே. நாளும் நீயும் துதித்திடுவாய், நீயும் படுக்கையில் கம்பீரிப்பாய். நாளும் நீயும் துதித்திடுவாய், நீயும் படுக்கையில் களி கூறுவாய். கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இரண்டாவது படுக்கை பாருங்க, அது யாருடைய படுக்கை? நீதிமொழிகள் 26:14 வாசிங்க. நீதிமொழிகள் 26:14. கதவு கீழ் மூலையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். பாத்தீங்களா எப்படி சோம்பேறியோட ஆட்டத்தை பத்தி சொல்லி இருக்குது. அவன் படுக்கையில ஆடிக்கொண்டிருக்கிறான். அப்படின்னா என்ன? கதவு கீழ் முனையில் ஆடுவது போல. கதவு இப்பெல்லாம் அந்த கீழ் ஒரு நல்ல ஒரு உறுதியா இப்படி இருக்கும் இரும்புல, அதுக்குள்ளுக்கு ஒரு முளை இருக்கும், அதுலதான் அப்படிதான் கதவுகள்லாம் இருக்கும் அந்த நாட்கள். இப்பெல்லாம் எல்லாம் அந்த கிளாம்ப் மாதிரி ஒண்ணு போட்டுறாங்க. அந்த கீழே எல்லாம் பாத்துருக்காங்களா நம்ம பிள்ளைகள்லாம் தெரியல. கீழ் முனையில் ஆடுவது போல சோம்பேறி படுக்கையில ஆடுறான். அப்படின்னா என்ன? ஏந்திரிக்க மாட்டோம், காலையில எழுந்திரிக்கணும், ஜபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஏந்திரிக்கலாமா வேணாமா, ஏந்திரிக்கலாமா வேணாமான்னு சொல்லி அவன் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த 13ஆம் வசனம் பாத்தீங்கன்னா 13-15 வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லும் போது அவன் பாருங்க என்ன பண்றானா, நான் வாசிக்கிறேன் பாருங்க. வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். அதுக்கு அடுத்த வசனம் தான், கதவு கீழ் முனையில ஆடிக்கொண்டிருப்ப போல சோம்பேறி தன் படுக்கையிலே ஆடிக்கொண்டிருப்பான். சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த இடத்துல வழியில சிங்கம் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், சாக்கு போக்கு சொல்றது. நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6:9 வசனம். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை
ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். பாருங்க எப்படி சாலமோன் ஞானிதான் இத சொல்றார். சோம்பேறியே அதுதான் ஆடுறது, கீழ் முனையில ஆடுறது போல படுக்கையில ஏந்திரிக்க மாட்டான். சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பா, எவ்வளவு நேரம் எப்போது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் அப்படின்னு கேக்குறாரு. பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கையை முடக்கி காலை முடக்கி படுத்துக்கலாம் அப்படின்னு என்பாயோ. அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? தரித்திரம் நடக்கும். தரித்திரம் ஒண்ணுமே விளங்காதுங்க. என்ன செஞ்சாலும், ஏன்னா உழைச்சா தானே சாப்பாடு இல்லையா? உழைக்காம நீ தூங்கி கொண்டே இருந்தா தரித்திரம் உன் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் அப்படின்னு சொல்லிருக்கு. நீங்களும் நானும் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தரித்திரம் இல்லாமல் இருக்க வேண்டும். சிலர் பாருங்க, எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தாதுங்க. அவங்களுடைய வாழ்க்கை சோம்பேறித்தனமான வாழ்க்கையா இருக்கும். அவங்களுக்கு ஆண்டவரை பற்றிய ஒரு உணர்வு இருக்காது. முதலாவது நேரத்தை என் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்காது. கடவுளுடைய கிருபையினால நீங்களும் நானும் ஆண்டவருடைய கிருபையினால் நன்றாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் சோம்பேறியாக இல்லை என்ற அர்த்தம். காலையிலே எழுந்து ஆண்டவரை துதிப்பதும் பாடுவதும் எவ்வளவு பெரிய சந்தோஷம். சோம்பேறியே நீ எந்த மட்டுக்கு படுத்திருப்பா, அதான் அந்த ஆட்டம், அதுலயே படுக்கையிலே புரண்டு இருக்காங்க. அததான் அழகா சாலமன் ஞானி சொல்றாரு, கதவு கீழ்முனையில் ஆடுவது போல சோம்பேறி தன் படுக்கையில ஆடிக்கொண்டிருக்கிறானோ. 10:26 வாசிங்க. பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புறவர்களுக்கு இருக்கிறான். பாத்தீங்களா? ஒரு சோம்பேறிய போய் இந்த ஒரு வேலை செஞ்சுட்டு வான்னு அனுப்புறோன்னு வச்சுங்க. அவன் இப்ப நான் அனுப்புறேன் ஒருத்தரனா, அவன் ஒரு சோம்பேறி தான், ஆனாலும் சரிப்பா அதை போய் வேலையை முடிச்சுட்டு வானா, அதை எனக்கு எப்படி இருக்குமா? அதை திரும்ப பாருங்க, கண்களுக்கு காடி எப்படி கசப்பா இருக்கும் இல்லையா? கசப்பா இருக்கிறது போல கண்களுக்கு புகை படிச்சுன்னா எப்படி எரிச்சலா இருக்கும் இல்லையா? கண்ணை திறக்க முடியாது, கண்ணுல இருந்து தனியா வரும். அது போல நம்ம யார அனுப்புறோமோ, நான் அனுப்புறேன்னா எனக்கு இருக்குமா? இது அவனை அனுப்புறதை விட அனுப்பாம இருக்கலாம் அப்படின்றதுதான் அதுல அர்த்தமா இருக்கு. அப்ப பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அது போல சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான். நான் அனுப்புறேன்னா எனக்கு அந்த சோம்பேறி எப்படி இருக்கிறான்? ஒரு கசப்பானவனா இருக்கிறான். அது மட்டும் இல்ல, எனக்கு கண் எரிச்சல் உண்டாக்குறவனா, என்னை கண்ணுல இருந்து தண்ணீர் வரவழைக்கிறவனா, கண்ணை மங்கலாக்குறவனா அந்த சோம்பேறி இருக்கிறான். அதனால நீ அனுப்பாதப்பா அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 26:15 வாசிங்க. சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். அதேதான் நீதிமொழிகள் 20:4 களத்துல கைய வச்சு அதை திரும்ப எடுக்க வர்றான். அப்படின்னா என்னன்னு சொன்னா, வேலைக்கு சாக்கு போக்கு சொல்றான், வேலை செய்யல. அதுதான் அந்த இடத்துல சொல்லிருக்குது. சிங்கம் வருது, இந்த நம்ம முதல்ல வாசம் சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவாங்க. என்கிட்ட போயிட்டு வானா அது இருக்கும் இது இருக்கும் சாக்கு சொல்றான் இல்லையா? அதுதான் அதனுடைய அர்த்தமாக காணப்படுகிறது. பாருங்க, சாக்கு போக்கு சொல்றவனா காணப்படுறான். அதே நீதிமொழிகள் 22:13 வாசிங்களேன். வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுகிறான். அதான் சாக்கு போக்கு சொல்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா 20:4 சோம்பேறி குளிர்கிறது என்று உழமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்று கிடைக்காது. அப்படின்னா என்ன? உழைக்கிறதுக்கு எல்லாம் சாக்கு போக்கு தான், உழைக்க மாட்டான். அந்த சாக்கு இந்த சாக்கு சொல்லுவான், குளிர்து எனக்கு அப்படின்னு சொல்லுவான். அவன் போய் பிச்சை கேட்டா கூட யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் பாருங்க, உழைக்காம நல்லா ஆளுகள் நல்லா மோட்டாவா இருப்பாங்க, கேட்டா பிச்சை கேட்டா கூட நான் யாருமே என்ன பண்ண மாட்டேன், போட மாட்டேன். போய் உழைச்சி சம்பாதி, போய் வேலை செய்ய, உனக்கெல்லாம் எது காசு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய நிலை இப்ப இருக்குது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பாருங்க, எறும்பின் இடத்துல சாலமன் சொல்றாரு, போய் எறும்பின் இடத்துல போய் நீ கற்றுக்கொள் அப்படின்னு சொல்றான். எறும்பு சுறுசுறுப்பா இருக்கோங்க. எறும்பு சுறுசுறுப்பா இருக்கிறது மட்டும் இல்ல, எதிர்காலத்துக்கு வேண்டியதையும் என்ன பண்ணும், அது சேர்த்து வைக்கும். நீதிமொழிகள் 30:25 அற்பமான ஜந்துவா இருந்தாலும் கோடை காலத்துல தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு அப்படின்னு சொல்லப்படுது. பாத்தீங்களா? அவ்வளவு சுறுசுறுப்பா நம்ம பாத்துக்கிட்டே விடு ஓடிக்கிட்டே இருக்கும். சரசரமா ஒழுங்கு இருக்கு அதனுடைய வாழ்க்கையில, வரிசையா போகும். அப்படிலாம் நிறைய ஒழுங்கு இருக்கு. கோடை காலத்துல தன்னுடைய ஆகாரத்தை, ஏன்னா மழை காலத்துல வெளியில வர முடியாது, மழையில் நினைஞ்சா அது இறந்து போகும். அதனால கோடை காலத்திலேயே என்ன பண்ணும், தன் ஆகாரத்தை சம்பாதித்து வைக்கும். எறும்பு காலத்தை அறிவது மட்டும்
மட்டும் இல்ல, காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்றதுக்கு அது மாறி காலத்துல சேர்த்து வைத்துக் கொள்கிறது என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு பக்தன் பாடுறான், காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். இந்த சோம்பேறி பாருங்க, இப்படிலாம் இருக்கான், எழுந்திருக்க மாட்டான், உட்கார்ந்துருக்கான், சாக்கு போக்கு சொல்றான், உழைக்க மாட்டான், ஊஞ்சல் ஆடுறது போல, எப்படி கதவு கீழ்முனையில் ஆடுறது போல படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பாருங்க. ஒரு காரியம், ருமேனியா தேசத்துல ரஷ்யர்களால் பிடிக்கப்படுவதற்கு முன் ஆவியானவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். அநேக தேவ பிள்ளைகள் மூலம் வசனங்கள் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலம் வரப்போகுது, அதனால எச்சரிக்கையா இருங்க, வேதத்தை நல்லா படிங்க ரொம்ப அப்படின்னு எச்சரித்துட்டே வர்றாரு ஒரு தேவனுடைய மனுஷனு. அநேக தேவ பிள்ளைகள் மூலமாக ஆவியானவர் வெளிப்படுத்துறார். ஆனா அவங்க அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. திடீரென்று அந்த கிருபையின் காலம் முடிந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி வருது, வேத புத்தகங்கள் பிடுங்கப்பட்டு எரிக்கப்படுது, வேதத்திற்கு ஒரு நாள் ஒரு பக்கம் கூட கிடைக்காமல் போயிருச்சு. ஆனா வேதத்தை கற்றவர்கள் சித்திரவதை நேரங்களில் பலனூட்டும் வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெயம் பெற்றார்களாம், மீண்டும் தேவ பலத்தை பெற்றுக் கொண்டார்களாம். ஆனா அதை பத்தி அக்கறை இல்லாதவர்கள் அவர்கள் பலன் இழந்து போனார்கள் என்று சொல்லி அந்த புத்தகத்திலே வாசித்தேன். இன்றைக்கும் எறும்பு ஆகாரத்தை சம்பாதிப்பது போல இந்த கிருபை நாட்களை வேத வசனங்களை உட்கொள்ள வேண்டும். முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, படுக்கையில அந்த பரிசுத்தவான்களின் படுக்கை எப்படி இருந்தது? வேத வசனம் என்னும் ஆவியின் பட்டயத்தை நம்ம எப்பவுமே வச்சுக்கணும், சொல்லணும். பஞ்சகாலம் வருது, இப்ப ரொம்ப பயங்கரமா கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம அதெல்லாம் எச்சரிப்பெல்லாம் இல்லாம அது வந்தா வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா இருந்தா இப்படித்தான் நாம் நெருக்கப்படுவோம். நெருக்கப்படுற நாள்ல நம்ம வாயில வார்த்தையே இருக்காது. வேத வசனம், ஐயோ அதை சொன்னாங்களே இதை சொன்னாங்களே ஒண்ணுமே தெரியலையே அப்படி. இன்னைக்கு நிறைய மனப்பாடமா வேத வசனங்களை அப்படியே உள்ளத்துல ஆழத்துல சொல்லும் போது அது நம்மளை காப்பாற்றும். பிரியமானலே, இந்த சோம்பேறியா இருந்தா அதெல்லாம் முடியாது. வேதத்தை படிக்க வேண்டும், போதும் இன்னும் கொஞ்சம் தூங்குறேன் இன்னும் கொஞ்சம் தூங்குறேன்னு இப்படியே இருந்தோம்னா நம்முடைய படுக்கை ரொம்ப மோசமாயிரும். அப்படிப்பட்ட படுக்கை நமக்கு இல்லாதபடி நாம் சோம்பி தெரியாதபடி ஆண்டவரிடத்திலே சுறுசுறுப்பாய், ஆண்டவருக்கு முன்பாக சுறுசுறுப்பாய் வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். ஒரு பாடல் கூட பாடலாம். சோம்பி திரியாதே மகளே, சோம்பி திரியாதே, கர்த்தர் கொடுத்த பலத்தினாலே நன்றாய் உழைத்திடுவாய். சோம்பி திரியாதே மகனே, சோம்பி திரியாதே. சோம்பேறியை கர்த்தர் என்றும் வெறுக்கின்றார் என்றும், சோம்பேறியை கர்த்தர் என்றும் வெறுக்கின்றாரே. உழைத்து நீயும் ஏனும் போல சுறுசுறுப்பாயா, உழைத்து நீயும் எறும்பை போல சுறுசுறுப்பாவாய். சோம்பி திரியாதே மகனே, சோம்பி திரியாதே. மூன்றாவது பாருங்க, நிழலிலும் உருமால்களிலும் அற்புதம் பெற்ற படுக்கை. நிழலிலும் உருமால்களிலும் அற்புதம் பெற்ற படுக்கை. வாசிக்க கேட்கலாம். முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். பணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களின் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். பாருங்க, எவ்வளவு அதிசயமான காரியம் இல்ல இது? எப்படிங்க முடிஞ்சிச்சு? பேதுரு ஒரு பயந்து கொண்டு வேலைக்காரிக்கு முன்பாக, எனக்கு அவரை தெரியாது, நான் அவர்களோட இருந்தவர் கிடையாது, இயேசுவை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அப்படிப்பட்ட ஒரு பயந்தாங்கொழி எப்படி இவ்வளவு பெரிய காரியம் செய்ய முடிச்சுனா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தாங்க. பேதுருடைய நிழல், அந்த வல்லமை அதுல இருந்தபடினாலே அவன் நிழல் பட்ட மாத்திரத்திலே படுக்கையில் இருந்தவர்கள்லாம் சுகமானார்கள். அந்த படுக்கை மாற்றி அமைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அவனுடைய நிழலிலே அவ்வளவு அற்புதம். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் வரமும் அவனுக்குள் இருந்தபடினாலே அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா
பேதுருவுக்கு அவ்வளோ ஒரு தைரியம் வந்துச்சு. தைரியமா, இயேசுவே, உங்களால் சிலுவையில் ஏற்பட்ட இயேசுவின் நாமத்துல தான் நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போதிக்கவே கூடாதுன்னு அவனை எச்சரிச்சு ஜெயில எல்லாம் போடுறாங்க. ஆனா மனுஷருக்கு கீழ்ப்படிதை பார்க்கலும் என் ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தான் உத்தமம், அவரை பற்றி நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும். அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கும் போது நம்முடைய நிழல்பட்ட மாத்திரத்துல கூட சுகம் கிடைக்குங்க. அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தர் பதங்க நம்மளை எடுத்து பயன்படுத்தா. சிஸ்டர், நீங்க வாங்க, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கட்டாயம் என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய சகோதரனுக்கு, யாருக்காவது சொல்லுவாங்க, கட்டாயம் சுகம் கிடைக்கும். நம்மளும் விசுவாசத்தோடு கூடுமான உபவாசத்தோடு கூட நான் போவேன். அப்படிலாம் போகும்போது எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாது எத்தனையோ அற்புதங்கள் கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனா அதே நேரத்தில் அபாத்திரமாய் நான் போன ஒரு அற்புதம் கூட நடக்காதுங்க. இந்த அருமையான வேளையில நாம் பேதுருவை போல பரிசுத்தவான்களா இல்லாவிட்டாலும் ஏதோ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையினால, அவருடைய கிருபையினால, இரக்கத்தினாலே, பரிசுத்த ஆவியானவரை துணை கொண்டு நாமும் கூட நிறைய காரியங்களை கர்த்தருக்காய் செய்ய முடியும். பிரியமானவர்களே, நிழல் பட்ட மாத்திரத்துல அப்ப கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்படி நடந்து போறார் பேதுரு. நடந்து போகையில் அப்படிதான் போட்டிருக்கு, பேதுரு நடந்து போகையில் கட்டில் மேலும் படுக்கையின் மேலும் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் மேல் சிலர் மேல் படும்படிக்கு, தொடல ஒன்னும் செய்யலங்க, நிழலாவது படும்படி கொண்டு வந்து வைக்கிறாங்க. எல்லா சுற்று பட்டணத்தில் திரளான ஜனங்கள் வராங்க. எல்லாரும் எப்படி இருக்காங்களாம், பிணியாளிகளும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேம் கொண்டு அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார். பிணியாளிகள் மட்டும் இல்லைங்க, அசுத்த ஆவியில பிடிக்கப்பட்டவங்க கூட குணமாக்கப்பட்டலாம் பேதுருடைய என்ன நிழல் பட்ட மாத்திரத்துல. அடுத்தது பாருங்க, அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்களேன். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. யாரு? பவுல். பவுல் எப்படி இருந்தான், கர்த்தருக்கு விரோதமா இயேசுவை வணங்குறவங்களெல்லாம், இயேசுவை ஆராதிக்கிறவங்களெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு துன்பப்படுத்தி அடித்து அவ்வளவு கஷ்டப்படுத்தணும் இல்லையா? அந்த பவுலு, அந்த சவுலாய் இருந்தவனை சந்தித்த ஆண்டவர் பவுலாய் மாற்றி பாருங்க. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தான். பவுல் செஞ்சான்னு சொல்லப்படுது, தேவன் பவுலின் கையினாலே விசேஷித்த அற்புதங்களை செய்யும்படியாக செய்தருளினார் என்று சொல்லப்படுது. அப்ப என்ன பண்றாங்க, அவனுடைய சரீரத்திலிருந்து உருமாலை பிடுங்கிட்டு கச்சைகளை எடுத்துட்டு வியாதிக்காரர் மேல போடுறாங்க. அவர் போடல, கொண்டு போடுறாங்க. அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது, உருமால்னா கைக்குட்டை, ஹேண்ட் கர்ச்சீஃப் அப்படின்னு துண்டு வச்சிருப்பாங்க, துண்டு கை துண்டு வச்சிருப்பாங்க இல்லையா, சின்ன கர்ச்சீஃப் இல்ல, கை துண்டு, அந்த துண்டையும் எடுத்துட்டு கச்சைனா இடுப்புல கட்டுற அந்த பெல்ட், அதாவது கச்சைனா இடுப்புல கட்டுற அந்த துணின்னு வச்சுக்கோங்களேன், அதையெல்லாம் கொண்டு வியாதியஸ்தர்கள் மேல போட்ட உடனே பாருங்க, அங்கேயும் அவர்கள் வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போயின. அப்ப நிழல் பட்டா படுக்கை மாறி போகுது, வியாதி மாறி போகுது, அசுத்த ஆவிகள் ஓடி போகுது. அதே மாதிரி உருமால்களும் அந்த கைக்குட்டை, அதாவது கச்சையும் உருமால்களும் என்னாச்சு, போட்ட உடனே அவங்களுக்கு எல்லாம் சுகம் கிடைக்குதுங்க. நீங்கள நானும் நம்முடைய வஸ்திரத்தை பரிசுத்த வஸ்திரமாய் நாம் செபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வஸ்திரத்தை நீ பரிசுத்தமாய் அப்பெல்லாம் நான் பஸ்ல பயணம் பண்ணுவாங்க, ரொம்ப அப்பெல்லாம் வீட்டுல ஜோம் பண்ணிட்டு போ. ஆண்டவரே, என் பக்கத்துல ஒருவேளை புறஜாதி மனிதர்கள் யாராவது இருந்தாங்கன்னா என்னுடைய வஸ்திரத்தை நான் அவர்கள் மேல் படும்படி நான் போடுகிறேன். ஆண்டவரே, அவர்களை எப்படியாவது ரட்சிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ரொம்ப இப்பெல்லாம் பஸ்ல எல்லாம் என்னால போக முடியறது இல்லை, ஏற முடியல. ஆனா அப்ப போற நாட்கள்லாம் நான் ரொம்ப வீட்டுல நம்ம சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு போய், ஆண்டவரே, என் வஸ்திரத்தின் மூலமாக உங்களுடைய வல்லமையை அந்த சகோதரி மேல நீங்க அனுப்புங்கன்னு ஜெபம் பண்ணா கிடைக்குமா? ஒன்னும் கிடைக்காது. ஆனா நான் அப்படி ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உம்மால் கிடைக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் அணிந்து கொண்டு போகிறேன், என் வஸ்திரத்தை பரிசுத்தமாக்குங்க, என் வஸ்திரத்தை
சுத்தமாக்குங்க. அது யார் மேல படுதோ அவங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நான் ஜெபிச்சுட்டு போவேன். விசுவாசிக்கிறேன் ஒரு நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்துல போகும்போது, நீ பஸ்ல ஜெபிச்சுட்டு வந்தல்ல, அவங்கதான் இவங்க, அவங்களதான் நான் ரட்சித்தேன் அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் நானும் நம்முடைய வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டும். பவுலுடைய வஸ்திரம் எப்படிலாம் இருந்தான் சவுலு, ஆனா பவுலாய் மாறியவுடன் அவருடைய வஸ்திரத்துல ஒரு அற்புதம், அவருடைய உருமால்கள்ல அந்த கைக்குட்ட அந்த கை துண்டு மேல ஒரு அற்புதம் நடக்குது. அதுல ஒரு வல்லமை, எல்லாம் எப்படி நடக்குது? பரிசுத்த ஆவியானுடைய துணையினால் தான் நடக்குது. உங்களுடைய வஸ்திரத்தையும் என்னுடைய வஸ்திரத்தை நான் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? அவர் சிலுவையிலே சம்பாதித்து வைத்த அந்த ரத்தத்தினால, சிலுவையிலே சம்பாதித்து வைத்த அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்து அந்த பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்தினார் அல்லவா? அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் சுதந்திரித்துக் கொண்டு அதை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு அந்த வஸ்திரத்தின் மூலம் அநேக அற்புதங்களை செய்யும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். அப்பொழுது நம்ம அந்த படுக்கை மாறி போகும். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அது பெரிய சப்ஜெக்ட், உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதனால அது ஃபுல்லா நான் சொல்ல விரும்பல. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பாத்தீங்களா, இது சூனேமியாள். சூனேம் என்ற ஊர்ல ஒரு ஸ்திரீ இருக்கிறா, நல்ல பணக்கார ஸ்திரீ. அவ கணவன் வயது சென்றவன், அவங்களுக்கு குழந்தை கிடையாது. நமக்கு தெரியும் அந்த சரித்திரம். அப்ப எப்போ எலிசா அந்த ஊருக்கு போனாலும் அவங்க வீட்டுல தங்குவாங்க. அந்த ஸ்திரீ சொல்றா, இந்த தேவ மனிதன் வந்துட்டு போறாரு, அவருக்கு மேல ஒரு ரூம் கட்டி கொடுக்கலான்னு. அது மாதிரி அவங்க செய்யறாங்க. அவனும் அவனுடைய வேலைக்காரரும் எலிசாவும் ஊழியக்காரரும் அங்க தங்குறாங்க. அப்போ ஒரு நாள் கேக்குறாங்க, இந்த ஸ்திரீ இவ்வளவு நமக்கு பணிவிட செய்யறாள், அவளுக்கு ஏதாவது குறைவு இருக்கான்னு கூப்பிட்டு கேட்கும் போது, நான் கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில நான் சந்தோஷமா இருக்கிறேன், திருப்தியா இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா தன்னுடைய குறைவை அவள் என்ன பண்ணல, சொல்லவே கிடையாது. ஆனா அவளுக்கு குழந்தை இல்லைன்றத அந்த கேயாசி வேலைக்காரன் சொல்றான். சொன்ன உடனே, அடுத்த உற்பத்தி கால திட்டத்துல நீ ஒரு குழந்தைய அணைத்து கொண்டிருப்பான்னு சொல்றாங்க. ஐயோ, அபத்தம் சொல்ல வேண்டாம், நான் வயசான என் கணவர் வயது சென்றவளா இருக்கிறான், அதெல்லாம் வேண்டாம். இல்ல கட்டாயம் உனக்கு நடக்கும் போது சொல்றான். உடனே அவளுக்கு அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வளருது. நல்ல ஒரு 12 வயசு போல இருக்கும் போதே திடீரென்று தலைவலிக்கிறது என்று சொல்லி வயல்ல அவங்க அப்பாவோட இருந்தவன் வீட்டுக்கு அனுப்புறாங்க. இவள் தாயின் மடியிலே அவன் மரித்து போனான். அவ ஒண்ணுமே சொல்ல, பேசாம கொண்டு போய் அந்த மரித்த மகனை கொண்டு போய் அந்த ஊழியக்காரருடைய எலிசாவின் படுக்கையில வைத்து விட்டு அந்த ரூமை பூட்டிட்டு நேரா கழுதை மேல சேனம் கட்டி வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு நான் தேவ மனிதனை பார்க்க போகிறேன்னு சொல்லி போறான். போகும்போது அங்க எதிர்க்க வரும்போதுதான் இந்த சம்பவம், நீ சுகமாய் இருக்கிறாயா, உன் பிள்ளை சுகமாய் இருக்கிறதா போய் கேளு அப்படின்னு சொன்ன உடனே வேலைக்காரனை விட்டு கேட்கும் போது எல்லாரும் சுகம்தான் சொல்லிட்டு அவகிட்ட சொல்றான், எலிசாட்ட நான் உங்களை குழந்தை கேட்டனா, என் குழந்தை மரித்து விட்டது என்று சொல்லும் போது அப்பதான் இந்த கேயாசி கிட்ட சொல்றான், நீ போய் இந்த தடியை எடுத்துக்கிட்டு போ, இடையை கட்டி கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவரை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் யார் உன்னை வினம்பினாலும் பதில் சொல்லாம போய் அந்த குழந்தை முகத்துல வெய்யின்னு சொல்றான். அவன் போய் வைக்கிறான். ஆனா ஒன்னும் நடக்கல. ஆனா இவ சொல்லிடுறா, நீர் வந்தாதான் நான் உங்களை விடவே மாட்டேன், நீர் வாங்கன்னு சொன்னோன்னே அவர் போறாரு. போய் அந்த காரியத்தை 32ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் எலிசா வீட்டிற்குள் வந்தபோது அந்த பிள்ளை அவன் கட்டிலே செத்து கிடந்தான். புள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல்ல அனல் மூண்டது. அப்புறம் ஜீவன் வந்தது. கொண்டு சகோதரி இடத்துல கொடுக்கறாங்க, அந்த தாயின் இடத்துல. இந்த அருமையான வேளையிலே அந்த நாட்களிலே பாருங்க, அவருடைய உடம்பு இவனுடைய உடம்போடு பட்ட போது ஒண்ணுமே செய்யலங்க. ஆண்டவர் நோக்கி வேண்டுதல் செய்து படுக்கிறான். அவன் வாய், எலிசாவுடைய வாய் அந்த குழந்தையினுடைய பிள்ளையினுடைய வாய் இருக்குது. அப்படின்னா ஒரு வாலிப மகனாதான் பெரியவனாதான் இருந்திருப்பான் இல்லையா? அப்படிலாம் செஞ்சாங்க. அதெல்லாம் தாங்க பெரிய அற்புதம். அவனுடைய வியாதியின் படுக்கை மட்டும் அவனுடைய ஜீவன் பிரிந்து விட்டது. அவன் உயிர்த்தெழுதலின் வல்லமை அங்கு வந்தது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய படுக்கை மாற்ற வேண்டும் என்று சொன்னான். இப்படிப்பட்டவர்களுடைய
நம்முடைய படுக்கை மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, சோம்பேறியாய் இருக்கக்கூடாது. நம்முடைய சரீரத்தில் நம்முடைய வஸ்திரத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய நிழலிலே ஒரு அற்புதம், நம்முடைய வஸ்திரத்திலே ஒரு அற்புதம். அப்பொழுது அநேகருடைய படுக்கைகள் மாறும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாமும் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். உன்னத நிழலில் வல்லவர் மறைவில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. பேதுருடைய நிழல் பட்ட மாத்திரத்துல ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் உடைய உருமால்களும் கச்சைகளையும் பட்ட மாத்திரத்திலே இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சுகம், எலிசாவுடைய உடல் பட்ட மாத்திரத்திலே ஒரு உயிர்ப்பிக்கும் வல்லமை இருக்கும் என்றால், சகலத்தையும் படைத்த சர்வ லோகாதிபதியே, உம்முடைய நிழலிலே எவ்வளவு அற்புதம் நடக்கும். உம்முடைய பார்வையிலே அற்புதம், உம்முடைய கரங்களிலே அற்புதம். நீர் தொட்டால் அற்புதம், உம்மை யாராவது தொட்டால் அற்புதம். நீ வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுக்கிறீர். கர்த்தாவே, வார்த்தையில் வல்லமை உடையவர் ஆண்டவரே. நீர் எப்படிப்பட்ட வல்லமை உடையவர். உம்முடைய நிழல் பட்டாலே போதும் ஆண்டவரே, உம்முடைய பார்வை பட்டாலே போதும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உன்னதமானவருடைய நிழலிலே நாங்கள் எப்பொழுதும் அடைக்கலமாய் இருக்க உதவி செய்வீராக. உம்முடைய மறைவிலே எப்பொழுதும் நாங்கள் இருக்கும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த செய்தி எல்லாருக்கும் பிரயோஜனமாய், எனக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்கும்படியாக எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து நாங்கள் எப்படியெல்லாம் எங்களுடைய படுக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அப்படியாய் உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.